நல்ல பொழுதாக ஆக்குறதுக்கு அப்படின்னு சில படைப்புகள் இருக்கு. திரைக்கலை என்பது அறிவியலில் ஒரு அழகான குழந்தை. அது ஒவ்வொரு தேசியத்தின் அழகிய தலைமுகம் அப்படிதான் பார்க்கணும். அது குறிப்பா இந்த படம் ஒரு திரைக்கதை அமைச்சு எடுக்கப்பட்ட படம்னு சொல்ல முடியும். அன்றாட நிகழ்வுகளில் நம்ம சந்திக்கிற நம்ம எதிர்கொள்கிற அவலங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் எதிர்கொள்றோம். அதை நமக்கு எதுக்கு பிரச்சனை நமக்கு வந்து இந்த கடந்து போது அந்த நாட்டுக்கே பிரச்சனை. அது தினந்தோறும் நம்ம சந்திக்கிற எதிர்கொள்கிற பிரச்சனைகள் எல்லாம் இந்த படம் மிக ஆழமாக அழகாக வலியுறுத்தும். ஒவ்வொரு உரையாடலும் ஒரு தத்துவம் போல இருக்கும். தொடக்க காட்சியில ஒரு தெருவில் சென்னை வச்சிருந்தான். அதை பார்க்க தம்பி ஜெயனுடைய கதாபாத்திரம் அவர் உள்ளூர் இருசக்கரத்தை ஏற்றி அதை தண்ணி எடுத்து விட்டுருக்கு. பார்த்து போடா அப்படின்னா அதை பார்த்து முட போடாங்கிறதுலேருந்து ஒவ்வொரு செயலும் மாறுவதற்கான ஒரு சிந்தனையை அந்த படம் கிடைக்கும். அதில் உங்களுக்கு தெரியும், கமலஹாசன் அவர்கள் நடிப்பை நம்ம ஒவ்வொரு தோற்ற மாறுதலுக்கும் அவர் உடல் மொழியை மாற்றி அவர் நடிச்சிருக்கிற விதம், இதில் கூட நடித்த எல்லா கதாபாத்திரங்களுமே சிறப்பாக செஞ்சிருக்கிறாங்க. முதல் பாடத்துக்கு இதில் இருக்கிற வேறுபாடு என்னன்னா, ஒரு பிரச்சனை நமக்குள்ள ஒரு உலகில ஒரு நோய் இல்லை. இந்த பிரச்சனை கேட்க யாராவது வரமாட்டாங்களா, இது யாராவது சரி செய்ய மாட்டாங்களா? அது அப்போ இருந்தே வேத இல்லாச புராணங்களிலிருந்து நம்ம கற்பிக்கப்பட்டது. எவ்வளோ ஒரு இறைதூதர் வருவார், ஒரு தேவகுமாரன் வருவார், ஒரு பரமாத்மா வருவார். இப்படியே இருந்து இது ஏன் பிரச்சனை, உன் பிரச்சனை, இது நம்ம பிரச்சனை, நாட்டு பிரச்சனை என்று என்ன ஆகுனாலும் அந்த சிக்கல் தான் இவ்வளவு எளிவும் அழிவு. கண்ணு முன்னாடி நம்ம நிலம் கலவு போது நீர் நஞ்சாது, காற்று நஞ்சாது, உணவு நஞ்சாது, அதை பற்றி நம்ம கவலையே போகுது. ஆனால் அந்த படம் சொல்லுது யார் சரி செய்யறது, சுத்தம் சுதந்திரம் என்று எல்லா சுத்தத்தையும் இருக்கிறாங்க. யார் இறங்கி கூட்டுறது கேள்வி ஆட்ட இருக்கு. அவரவர் வீட்டை சுத்தம் பண்ணுங்க, நாடு சுத்தமாயிருந்ததான் கோட்பாடு. அதுதான் படம் வலியுறுத்து. நாம வாழ்ற தெருவை கூட்டுவோம், தேசம் தானா சுத்தமாகும். இதை செஞ்சா நாடு சரியாயிடும். இது யாரோ வரணும்னு நினைக்கிறேன். என்னால முடியாத திரையில ஒரு கதாநாயகன் செய்யணும்னு நினைக்கிறேன். செஞ்சா கைதட்ட இது உலகம். ஆனா இந்த படம் என்ன சொல்லுது, நீ உன் வீட்டை சரி செய்யு. ஒரு இந்தியன் தாத்தா வரணும்னு நீ எதிர்பார்த்துட்டு இருக்க, வரல என்ன பண்ணுவ? அப்ப நீ சரி செய்யு. நம்ம ஒவ்வொருத்தரும் படத்துல ஒவ்வொருத்தரும் சுபாஷ் சந்திர போஸ் மாறு வைக்கிறதே இங்க வைக்கிறேன். அதுதான் சொல்லு. நான் பேசிட்டு போது அண்ணன் வந்து சொன்னாங்க, நீங்க ஒரு அதிகாரி ஊழல் பெறா லஞ்சம் பெறாம சரி பண்ணிடலாம். ஒரு நேர்மையான நிர்வாகி வந்து சரி பண்ணிடலாம். ஒரு அரசியல் தலைவர் வந்து ஊழல் செய்யறா, லஞ்சம் செய்யறா, மோசமான ஆட்சி செய்யறா, அதை மாற்றுவதற்கான வாய்ப்பு வலிமை மக்கள் தெரியும். அது 5 ஆண்டுல மாத்திடலாம், தூக்கி போட்டலாம். ஆனா மக்கள் கரெக்ட் ஆயிட்டா, மக்களே ஊழல் லஞ்சம் ஆயிட்டா ஒண்ணுமே பண்ண ஒரு குட்டை நஞ்சாயிருச்சு, ஒரு குளம் நஞ்சாயிருச்சு, ஒரு ஏரி நஞ்சாயிருச்சு, தண்ணி எடுத்து வைக்கணும். ஒரு கிளர் நஞ்சாயிருச்சுன்னா தண்ணி அரைச்சிட்டு வேற தண்ணி நினைச்சலாம். கடலே விஷமாயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால மக்கள் தெளிவடையணும். மக்களுக்குள்ள இப்போ ஒரு இடம் வச்சுக்கோங்களேன், எந்த தெருவில் அந்த தெருவில் காசு கொடுத்துட்டு இந்த தெருவில் காசு கொடுக்காம போறீங்க, மற்ற தெருவில் நீ போராடும்போது ரொம்ப கஷ்டம். அப்ப மக்கள் மாறணும். மண்ணின் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வரணும். அந்த மாற்றத்தை ஒரு திரைப்படம் செய்யணும்னு நினைக்கிறது நம்ம ஒவ்வொருத்தரும் செய்யணும். ஆனால் இந்த படம் ஒரு ஆகச்சிறந்த விதையை ஒவ்வொரு இளைஞனுக்குள்ளேயும் விதைக்குது. அது மிகுந்த பாராட்டுக்குரியது. திரைக்கதை அமைத்து இயக்கிய சங்கர் அவர்களுக்கும் அதில் ரொம்ப தன்னை வருத்திக்கிட்டு ரொம்ப மெனக்கெட்டே நடிச்சிருக்கிற நம்ம எல்லாருடைய அன்பிற்கும் பாசத்துக்குரிய உலக நாயகன் அண்ணன் கமலஹாசன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தை எல்லாரும் பார்த்து பெற ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா அப்பதான் இந்த மாதிரி சிறந்த படைப்புகள் தொடர்ந்து வரும். முழுக்க சொல்றேன், பொழுதுபோக்கா பார்க்காம கைதெடுத்து குறையோடி அழுக்கு சமூகமாக இருக்கிற குற்ற சமூகமாக இருக்கிற சமூகத்தை பழுது பார்க்கிற இது ஒரு கலையா இந்த படத்தை நீங்க பார்க்கணும். இந்த படத்தில் பங்கேற்று உழைத்த என்னுடைய அன்பு தம்பி ரவிவர்மன், கலை இயக்குனர் தம்பி அனிருத் ரவிச்சந்திரன், எல்லாருக்கும் என்னுடைய அன்பு வாழ்த்துக்களும் நன்றி. தம்பி 75 வருஷமா போய் ஊழல் வந்துட்டு ஒரு வருஷம் ஒழிஞ்சு சரி இந்திய ஒண்ணு வந்துருச்சு, படம் முடிஞ்சிச்சு, ஊழல் வந்து ஒழிஞ்சுட்டான்னு கேட்ட பாருங்க இல்ல இன்னும் 10 படம் 100 படம் எடுத்தா கூட இந்த ஊழல் வந்து ஒழிக்க முடியும். நீங்க மாறணும், ஊழல் வந்து நான் மாறணும், இவர் மாறணும், அவர் மாறணும். அப்ப ஒவ்வொருத்தரும் ஊழல் வந்து எதிராக மாறினாதான் மாறும். அதெல்லாம் படம் வந்து அந்த படம் வந்துச்சு போதும். நீங்க ஊழல் வந்து ஒழியலையே இன்னைக்கு ஒழிஞ்சா சொல்லுங்க. அப்புறம் அது இருக்கிற வரை இந்த தேவை இருக்கத்தானே செய்யுது. இந்த படத்துக்கான தேவை இருக்கத்தானே செய்யுது. நோய் இருக்கிற மருந்து தேவைப்படுது, நோய் இருக்கு மருந்து வேற அதே சொல்லிட்டு எதிர சொல்றீங்க. அப்படி சொல்ல முடியாது. அதனால நோய் தீர வர மாற்ற கொடுத்தா மருந்து கொடுத்தாங்க. ஊழல் பேசி என்ன செய்யுது? எல்லாருமே பேசுகிறோம். நான் உங்ககிட்ட நீங்க ஊழல் லஞ்சத்துக்கு எதிரானவா? நீங்க எதிரானவா? நீங்க இருக்கிற எல்லாரும் ஊழல் லஞ்சத்தை வைப்பீங்க, எடுப்பீங்க. யார் கொடுக்குறா, யார் வாங்குறா? பதில்